வாழை மரம் ஒரு நெல்லி மரமோ ஏதாவது வச்சு விடுங்க. 2 மரம் வைங்க. ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் 100 மரம் சுவாசிக்கிறதுக்கு. மரம் மட்டும் தான் கம்மி குறைவு. இந்த அரை நெல்லியை வச்சு விடுங்க உடம்புக்கு. சரி, நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்துட்டு இருக்கிறோம். 70 வருஷம் ஆச்சு. இப்படிதான் வீடு இருக்குமா? யாரு கொடுக்கறா இதெல்லாம்? குடிபோஸ் ஏன் வருது இப்போ? பசுமை குறைஞ்சபட்சம் பசுமை வீடுன்னு ஊர் தெருவுல எல்லாம் பெரிய பெரிய வீடு, அரசாங்க வீடு வருது. அது ஏன் ஒடுக்கப்பட்ட குடிகளுக்கு மட்டும் குடிபோஸ் வீடு இப்படி இருக்குது? அவங்க கொடுக்குறாங்க, எங்களால கட்ட முடியாது, ஏழ்மையா இருக்கு. ஏன் ஏழ்மையா இருக்குது? எங்காவது வருது வீட்டுக்கார என்ன வேலை போறாரு? குடிச்சிட்டு 10 ரூபாரு வீட்டுல பாத்துங்கிறாரு. எதனால கொடுக்குறாரு? 5 வருஷத்துக்கு ஒருக்கா போய் ஓட்டு போடுறீங்கல்ல, சூரியனி மாத்தி மாத்தி. இந்த சாராய பேட்டரி எல்லாம் யாரு வச்சிருக்கா? ஆமா, நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், ஸ்டாலின், கருணாநிதி குடும்ப வகைராக்கள்ல எம்பி எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. நான் வந்து உங்கள்கிட்ட நீங்க வந்து சாராய ஃபேக்டரி நீ சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச ஓட்ட நான் கன்ஃபார்மா வாங்கி தருவேன். தெளிவா இப்ப சொல்லிட்டு அப்புறமா அக்கா உங்க பாக்கவே இல்ல சொன்னா நீ ஒழிக்கிறேன்னு யாருமே எந்த குடி இல்லன்னா நீங்க வீடு கட்டுவீங்க, 2 மாடி வீடு கட்டுவீங்க அண்ணன் வேலை செய்யிட்டு வரதை வச்சு. அது இல்லன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த தமிழ்நாடே நாசமா 70 வருஷம் போனதுக்கு இவனுங்க தான். நீங்க நம்ம மாத்தி மாத்தி காமராஜர் ஐயாவுக்கு அப்புறம் ஓட்டு போட்டு அண்ணா வரைக்குமே சரியா இருந்தது. ஐயா அண்ணா வரைக்குமே அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த சாராயத்துல அதிகாரிகள் போய் சொல்றாங்க, ஐயா நம்ம சாராய கடையை திறப்போம், மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், 3 படி அரிசி நிச்சயம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த நான் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா கூட எனக்கு வந்து கெட்ட பேர் வரட்டும், ஆனா அந்த சாராயத்தை திறக்க மாட்டேன். சாராய ஆட்சி நடத்திட்டு போன அண்ணா வழியில வந்தேன்னு சொல்றவங்க சுத்தி இருக்கிற எல்லா இதுலயும் சாராயம் இருக்கு. நான் தொடங்குறேன். ஐயா கருணாநிதி தொடங்கினாரு, எம்ஜிஆர் இது பண்ணாரு, அம்மா வந்து அரசாங்க வேலையாக்குனாங்க. எப்படி? டாஸ்மாக எம்ஏ படிச்சவன், எம்இ படிச்சவன், பிஇ படிச்சவன் எல்லாரும் டாஸ்மாக் கடையில வந்து சரக்கு ஊத்தி கொடுக்கணும். அந்த சீர்கேட்டின் உச்சம் தான் 40 வயசு 30 வயசுல இளம் விதவைகள் இருக்கிறாங்களா இல்லையா? குடிக்கலாம் ஏன் சாவுறாங்க? குடிக்கலன்னா நம்ம அந்த காசு இங்க இருக்கா? நீ ஏன்னா மயிறு எனக்கு வந்து 1000 ரூபாய் விடியல் பயணம் தரது, நீ ஏன்டா என் வீட்டு ஆம்பளை வேலை செய்யிட்டு வர்றது, என் வீட்டுக்கே வந்தேன்னா நானே எல்லாம் பண்ணிக்கோன்னு இவ்வளவு தைரியம் இருக்குல்ல? அந்த துண்டறிக்கை ஒண்ணு எடுங்க. சசியனா, நாம் தமிழர் ஆட்சி வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிப்பு. மது ஒரு அந்த சீமசாரங்கிற இதே இருக்காது. பிரச்சனை கிடையாது, இருக்காது. அதனால தயவு செய்து அந்த துண்டறிக்கைங்க ஒவ்வொருத்தர் அவங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துருப்போம். நீங்க சீமானண்ணன் கட்சி தெரியுமா? நாம் தமிழர் தெரியுமா? 15 வருஷமா யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது. திமுக கூடயும் போக மாட்டான், அதிமுக கூடயும் மாட்டான். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வாகாது. திமுக ஆட்சியில ஊழல் நடக்குதா? போன அதிமுக ஆட்சியில ஊழல் நடந்ததா? 2 பேர்ல எவனாவது திருந்துறானா? நம்ம இவன் இந்த 5 வருஷத்துல திருந்திடுவான்னு தான் நம்பி வாழ்க்கை. கடை ஒழிக்கிறது கிடையாது. நீங்க ஒழிக்கிறேன்னு இருக்கிறீங்களா? 100 விழுக்காடு. எங்களால முடிஞ்ச போட்டு நாங்க கண்டிப்பா 100 விழுக்காடு விவசாயத்துனா நீங்க போடுங்க. சீமான் அண்ணன் அதிகாரத்துல உட்கார்ந்து அடுத்த நாள் இல்ல உட்கார்ற அன்னைக்கு எல்லா டாஸ்மாக்கும் கூட்டு போட்டு இந்த சாராயத்தை நடத்துற திமுக எம்பி எம்எல்ஏ அதிமுக எம்பி எல்லாரையும் மூடிட்டு போயிடுவான். சரிக்கா, நம்பி வா. நாங்க யாரு கூடயும் கூட்டணி இல்ல. 4 வருஷமா 4 தேர்தலை சந்திக்கிறோம், யாரு கூடயும் கூட்டணி இல்ல. நாங்க நம்பிதான் நிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை முழுசா எங்கள்கிட்ட இருக்குது. தாய்மார்களை நம்பிதான் இருக்கிறோம் நாங்க. அப்படிலாம் இல்லக்கா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். எங்களுடைய கட்சி கொள்கையெல்லாம் விளக்க கொடுத்து பொதுமக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்திருக்கோம். கடந்த 50 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் பார்த்துருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. இவன் சரியில்லைன்னா அவனுக்கு போட்டிருப்பீங்க, அவன் சரியில்லைன்னா இவனுக்கு போட்டிருப்பீங்க. மாறி மாறி அவங்க நம்மளுக்கு செஞ்ச நல்ல விஷயம் ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இதுக்கு மேல பேசல, அப்படியே போயிடுறேன். மக்கள் சார்ந்து ஒரு நலனான விஷயத்த அவங்க பண்ணதே சிறப்பான திட்டம்ல. 1000 ரூபாய் உங்களுக்கு தருவாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் வருதுங்களா? ஆனா வீட்டுல இருந்து 2 மாசத்துக்கு வந்ததுன்னா அது கூட எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் சேர்த்து கட்டுறீங்க, போயிடுதா? இவ்வளவுதான். இது மட்டும் யோசிங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் லோக்கலா சொல்லுவாங்க, வெத்தலையை வச்சு பித்தளை எடுக்கிற கதை அவங்களுக்கு. வெத்தலையை வைப்பாங்க, வீட்டுல இருக்கிற பித்தளையெல்லாம் தீன் விடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியோட லட்சணம்.
அதனால மகளிர் எல்லாரும் புரிஞ்சுங்க, எல்லா மகளிரும் நல்ல விஷயத்த சொல்றேன், நல்ல உள் வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? இந்த உள்வாங்க விஷயத்த தேர்தல் அன்னைக்கு செயல்படுத்து. நாங்க சொல்றது இன்னையோட விட்டுறாதீங்க, உள் வாங்கிக்கணும். தேர்தல் அப்போ அவன் கொடுக்குற 500 1000 வாங்கி, ஆம்பளைங்களா இருந்தா கோட்டர் கொடுத்துருவான். எல்லாரையும் ஒரு இடத்துல ஏரிக்கை வேலைக்கு கூட்டின்னு போற மாதிரி நிக்க வச்சு ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுத்துருவான். நீங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என் வயசுக்கு நான் பார்த்துன்னு இருக்கேன். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரியாணி பாய் கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். ஒவ்வொரு பகுதியில 4000 பார்சல் 5000 பார்சல்றான். ஏன்? சாப்பாடை போட்டு அந்த நாய்ங்க ஓட்டு போட்டு விட்டு போயிடும் அப்படின்னு. வாக்கோட மதிப்பு தெரியல நம்மளுக்கு. வாக்கோட மதிப்பு ஒரே ஒரு வாக்கு. நான் சொல்றேன், 2006ல மகாபலிபுரத்துல ஒரு வார்டு கவுன்சிலர் 2 பேருக்கு போட்டி. வேலாயுதம், ஜனார்த்தனன்றவர் ஒரே ஒரு வாக்குல ஜெயிக்கிறார். ஒரு வாக்குல ஜெயிக்கிறார். ஒரு பதவியே போது பாருங்க, ஒரு வாக்கால. புரியுதுங்களா? அத மாதிரி ஒரு வாக்கோட மதிப்பு வந்து தெரியாம அவன் 200 ரூபா கொடுக்குறான், 500 ரூபா கொடுக்குறான், 1000 ரூபா கொடுக்குறான். ஏங்க, ஏடிஎம்கே காரர் 200 ரூபா கொடுத்தாருங்க, டிஎம்கே காரர் 5000 ரூபா கொடுத்தாருங்க, அவருக்கு போறாங்க. அதுல வந்து தப்புல நியாயத்தை பாக்குறீங்க, அதுவே தப்பு. 2 பேர்கிட்ட வாங்கறது தப்பு. இது மட்டும் யோசிங்க, இதை யோசிங்க. கையில எவ்வளவு வருதுன்ட்டு. ரெண்டாவது கரெக்டா இருக்குதா விலைவாசி? ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா நீங்க கவர்மெண்ட்ல போய் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா லஞ்சம் வாங்காம வாங்குறீங்களா? அரசு அலுவலகம் நீங்க ஏதாவது சர்டிபிகேட் வாங்கினாலே 100 ரூபாயில வாங்க முடியாது. சரிங்களா? இதெல்லாம் யோசிங்க. இதுக்காக நாங்க மாற்றத்துக்காக தான் வந்திருக்கிறோம். இவங்களுடைய விஷயத்தை வேற விஜய் ரசிகருங்க போல. ரசிக்கலாம், நான் தீவிர விஜய் ரசிகருங்க, ரசிப்பேன். ஏன்னா ரசிக்கிற தன்மை வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். போடுற செருப்பு தான், இதை கட்டி விட்டு நான் உள்ள போயிடணும். வெளியே போறப்ப செருப்பு போட்டு போயினே இருப்பேன், ரசிப்பேன். விஜய் முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரையும் பிங்கர் நான் சொல்லுவேன். கிராமத்து மாநில சொல்றேன் பாருங்க, கூத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கர பயங்கரமா வேஷம் கட்டுவான், எகுருவான், அங்க பார்ப்பான். தங்கச்சி மரம் ஏறி பாத்துக்கிறீங்களா? நேச்சுரலா இப்ப யார சொல்லுங்க, தென்னை மரம் ஏற மாட்டாரு. கூத்துல வேஷம் கட்டுறதுலாம் வந்து சபைக்கு வராது. பாத்தீங்களா? அண்ணனை விட்டா வேற வழியே கிடையாது. லாஸ்ட் வாய்ப்பு அண்ணன் தான். நிறைய முறை எல்லாத்துக்குமே நீங்க போராடுறது அண்ணன் மட்டும்தான். பனைமரம் கல் இப்போ பார்த்தீங்களா, டிவியில் போட்டிருப்பீங்க, அந்த கல் இது கவர்மெண்ட் அரசாங்கம் தடை பண்ணிட்டு சாராயத்தை நடத்துறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறது ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான். இன்னைக்கு எங்க ஒரு இடத்துல சின்ன போராட்டம்னா கூட அண்ணன் மட்டும் வந்தாதான். அண்ணன் ஒரு வாரான்னு எங்க டீச்சரும் சரி, எல்லோருமே சரி, மருத்துவரும் சரி, செவிலியரும் சரி, தொழில்நுட்ப ஆய்வாளர்களும் சரி, எந்த இடத்துல எந்த பிரச்சனைனாலும் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறாரு. வேற யாருமே வரமாட்டாங்க. 8 வழி சாலைனாலும் இது நமக்காக போராடுற கட்சி ஒரே கட்சி நாம் தமிழ் மட்டும்தான். அதனால நீங்க இளைஞர்கள், ஐயா வணக்கம், இளைஞர்கள் ஒரு முறை அண்ணனுக்கு மாற்றி வாய்ப்பு கொடுங்க. சரியா? இளைஞர்கள் நீங்க சப்போர்ட் பண்ணதான் அடுத்த தலைமுறைக்காக நம்ம அதை கடத்த முடியும். சரிங்களா? ஒரு முறை மாற்றி, ஐயா வணக்கம் ஐயா, ஒரு முறை மாற்றி போடுங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஏதாவது கொடுத்தோட வாங்கிக்கலாம். மாற்றி நம்ம நீங்களே இளைஞர்களே நம்ம மாற்றி சிந்திக்கலன்னா அதுக்கு நம்ம பெரியவங்களும் அதை நம்ம இது பண்ண முடியாது. உறுதியாக பண்ணலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நம்மனா பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். இதை நம்ம செய்யலைன்னா நம்ம எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே முடிச்சு போடும். இன்னைக்கு ஆற்று மணலுக்கு அடிச்சாச்சு, மலையை உடச்சி எம்சனை உடச்சி மலை எல்லாத்தையும் அது தூர்வாரிட்டாங்கன்னா அடுத்த சந்ததி இந்த இடத்துல உணவுக்கே பஞ்சமாயிடும். உணவை சாப்பிட முடியாது. அது மாதிரி நிலையை நம்ம கொண்டு போயிடுவோம். அதெல்லாம் மாற்றி ஒரு முறை நீங்கள் நாம் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. சரிங்களா? இப்போ அண்ணன் விட்டா வேறு வாய்ப்பே கிடையாதுண்ணா. பிள்ளைங்களுக்கு நான் ஒரு காலேஜ் படிக்கணும்னா 1,40,000 2 லட்ச ரூபா நான் சாதாரணமாக ஒரு பையனை டிகிரி படிக்க வைக்கிறனால இந்த கல்வியை இலவசமாக தருவான்றாரு. மேலை நாளில் எல்லா நாட்டிலுமே இருக்குது. அதை இலவச அதுக்கு வாய்ப்பு நீங்க ஒரு ஆள் வந்து சேர்ந்து இது பண்ண முடியாது. இல்லைண்ணா, நீங்க அதை வந்து ஒவ்வொருத்தரும் மாறணும். அதான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் மாறி அது நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சோம்னாக்கா நமக்கு தேவையானது வரும். அது மாறணும், அது நம்ம மாறணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், நம்ம மற்றவங்களை மாற்ற முடியும். அதனால இருக்கிற வாய்ப்பு அண்ணா மட்டும் தானே. ஒரு முறை இந்த மாதிரி நம்மளுடைய எதிர்கால பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா ஒரு முறை மாற்றி சொல்லுங்க, மாற்றி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா, நல்லதுண்ணா, நல்லதுண்ணா. இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டும்தான். என்ன மற்ற கட்சிக்கு மாதிரி ஓட்டுக்கு பண்ணலாம் நம்ம கட்சியில் அது கிடையாது. அதனால கல்வி நமக்கு வந்து கல்வியை வந்து இலவச கல்வி, நமக்கு தரமான மருத்துவம் தரேன்னு சொல்லியிருக்காரு. வேளாண்மை தெரியும் உங்களுக்கு, வேளாண்மை இன்னைக்கு எப்படி எந்த நிலையில இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் மாற்றணும்னா அதுக்கு என்ன ஒரே வாய்ப்பு அண்ணன் மட்டும்தான், வேற வாய்ப்பே கிடையாது. ஒரு மாற்றி நீங்க சிந்திக்கணும். நம்மளுடைய எதிர்கால பிள்ளைங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில, அவங்களுக்கும் இதே மாதிரி இந்த ரோட்லயோ இதே மாதிரி நம்ம விட்டு போக கூடாதுன்னா அது நம்ம வாய்ப்பு
நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை நீங்க மாத்தி போடுங்க. இவங்களுக்கே போடணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. இல்ல இவங்க எல்லா ஊர்லயும் பயிர் வைக்கிறோம். இப்போ இல்லைங்க, இப்போ நம்மளுடைய அதோட ஏரி போற போக்குல அங்க மேய்க்கால் போற போக்குல பயிர் வச்சிருந்தோம். இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டா அத வந்து ஏரி தூர் வாரணும்னு எல்லா ஊரையும் ஏரி தூர் வாரிக்கிறாங்க. அத்தை விட்டுட்டான். நாங்க விவசாயம் பண்ணி பாலமுள்ள போசணும், அதான் போசணும். அத்தை வந்து இப்போ வந்து நாங்க பயிர் வைக்காத 2-3 வருஷமா இதே மாதிரி பண்ணி இருக்கும் போது நம்ம உணவுக்கு இப்போ வந்து நம்ம விவசாயிகள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து இதே உள்ளது இருக்கிற வரைக்கும் பயிர் வச்சு சாப்பிட்டு போவோம். மற்றபடி அதை விற்க இதுக்காகதாமா போராடுறாரு. இந்த ஒரே தான் விவசாயத்தையும் அதுக்குதாமா நீங்க மாத்தி ஒரு முறை இவர் வந்து அதெல்லாம் பண்றாரு, அதனால மாத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை ஆதரிங்க. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்க ஓட்டு எப்பவுமே போடாது. யாராவது கொடுத்தா கூட வாங்கிக்கங்க. ஒரு மாற்று கட்சி வருது, ஓட்டுக்கு பணமே இல்லாம ஒரு கட்சி வருதா, அந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டா. இவ்வளவு ஓட்டு போட்டுட்டோம், திருப்பி இவ்வளவு ஓட்டு ஓகேமா. ஒரு முறை நீங்க மாற்றி செய்யுங்க. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி செய்யுங்க. வாழ்த்துக்கம்மா, நல்லதுமா.